ஒன் பீஸ் சாப்டரோட சின்ன இன்ஃபர்மேஷன் லீக் ஆனாலே இன்டர்நெட்டே பிரேக் ஆகுது. வர லீக்ஸ்லாம் சாதாரணமாக வர்றதில்ல, மரண மாசான மொமெண்ட் தான் வந்துட்டு இருக்கு. அதுக்காக என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்திருக்க லீக்குமே ஒரு தரமான லீக்ஸ் தான். என்னன்னா ஒன் பீஸ் சாப்டர் 1191ஓட ப்ரிவ்யூ வந்து வந்திருக்கு. இதை ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு செம ஹூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. எப்படா சாப்டர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வெறி ஏறுது. ஏன்னா இப்போ ஸ்டார்கட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒன் பீஸ்ல வந்து ஒரு பெரிய பிராண்டு. அவங்களுக்குன்னு நிறைய ஐகானிக்கான மொமெண்ட்லாம் இருக்கு. இப்படி ஸ்டார்கட்டையே ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் வந்து நடக்க போகுது. அந்த அளவுக்கு மரண மாசா வந்து அடுத்த சாப்டர்ல வந்து வரப்போகுது. அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஜாயின்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜில் கலரில் இருக்குது. ஸ்டார்கட் க்ரூ இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டியில் வந்து உட்காந்துருக்காங்க, ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ளோ இருக்குல்ல, அது வந்து சாப்பரோட பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஜோரோவுக்கும் சோமோர்ஸுக்கும் பேட்டில் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா, அதை காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஈமோவை காட்டுறாங்க. ஈமோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து புதுசாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக மாறுறான். அவனுக்கு 4 கொம்பு வளருது. அவனோட ஹேண்ட் இருக்குல்ல, அது டோட்டலாகவே பிளாக் ஆகுது. அவனோட ஸ்வாடில் இருந்த ஸ்கல்லு வந்து ஜஸ்ட்டுக்கு வருது. அப்படியே அந்த ஸ்வாடில் இருந்த ஒரு சிலதெல்லாம் வந்து அவனோட மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கு. பார்க்குறதுக்கே ஆள் வந்து ரண கொடூரமாக இருக்கான். ஒரு ஹில் பாய் மாதிரி இருக்கான். பார்த்தாலே ஒருத்தவங்க வந்து அரண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான். ஆனதுக்கு அப்புறமா கபானை பார்த்து வந்து ஒன்று சொல்கிறான். ஓ, காட் வேலியில் இருந்த பையனா நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாகனு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தேன்னா ராக்ஸோட சேர்த்து உன்னையும் எலிமினேட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அடுத்து கபானை பார்த்து என்ன சொல்கிறான்னா, கங்க்ராட்ஸ் பண்ணுறான். எதுக்குன்னா, இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை நான் போட்டேன், அதுலேயும் உன்னோட ஒரு ஹேண்டு தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு கபானை பார்த்து கங்க்ராட்ஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு ஹைப்பான ஒரு மொமெண்ட்டாக இருக்குன்னா, இப்போ ஈமோ இருக்கான்ல, அவன் தான் கிங் ஆஃப் வேர்ல்டு. அந்த வேர்ல்டே லீட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் மற்றவங்கெல்லாம் பவர்லெஸ்ஸாக தான் பார்க்குறான். ஏன் லூஃபியை பார்க்குறப்ப கூட, அதுவும் கியர்ஃபே லூஃபியை பார்க்குறப்ப கூட நீ அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லைன்னு சொல்லியிருப்பான். மற்றவங்களோட சண்டை போகிறப்பெல்லாம் அவனோட ஈக்குவலாக பார்க்க மாட்டான். ரொம்ப அசால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். மற்றவங்களோடலாம் டாய்ஸோட விளையாடுற மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களே. அவனே கபானை பார்த்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறான். இதை படிக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து செம்ம ஹைப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கபான் வந்து ஈமோவை பார்த்து நக்கலாக ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா, என்னாலாம் உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட அட்டாக் நீ வந்து டாச் பண்ணல, அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாகவும் நக்கலாகவும் வந்து ஒரு பதிலை சொல்கிறாரு. அதுக்கடுத்து லூஃபியை பார்த்து வந்து சொல்கிறாரு. லூஃபி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட பைரேட் குரூவை கூட்டிகிட்டு எல்ஃபாலேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. பட் லூஃபி வந்து அதை கேட்பானா? காமனாகவே லூஃபி வந்து எதையுமே கிவ் அப் பண்ண மாட்டான். இப்போதைக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருச்சு. கபானோட கையும் போயிடுச்சு. இதுக்கப்புறமாலாம் லூஃபி வந்து பின்வாங்குவான்? அவன் என்ன சொல்கிறான்னா, முடியாதுன்னு சொல்லிட்டு கபான்கிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து ஈமோ என்ன பண்ணுறான்னு வச்சுக்கோங்களே, கபானையும் லூஃபியையும் கில் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேரையும் கில் பண்ணுறதுக்கு வந்து அவன் போகிறான். அப்போதைக்கு தான் ஹஜூருதீனோட என்ட்ரி வந்து தரமான ஒரு பஞ்சை போகிறான். ரொம்ப தூரத்தில் தெரிச்சு விழுறான் ஈமோ. ஆல்ரெடி ஈமோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கான். அந்த ஈமோ தான் தெரிச்சு விழுகிறான். ஆக்சுவலாக இதை பார்க்குறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஈமோ தெரிச்சு விழுந்ததுக்காண்டி கிடையாது, நம்ம ஹஜூருதீனை பார்த்து. ஹஜூருதீன் வந்து ஹரால்டோட பையன் தான். பட் லோக்கி இருக்கான்ல, லோக்கி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். அவனை கம்பேர் பண்ணுறப்போ என்னடா ஹஜூருதீன் நீ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். பெருசாக எல்லாரும் பார்த்து பாராட்டுற மாதிரி நீ ஒன்றும் பண்ணலையே, நீ எப்படி லோக்கியோட ரைவலெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். பட் இந்த பஞ்சு வந்து என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து கபான் வந்து ஹஜூருதீனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா ஹஜூருதீன் இருக்கான்ல, அவன் மேலே வந்து டெமானிக் வந்து ஆட் ஆயிடுச்சு. அவன் வந்து இனிமேல் வந்து டீமனாக மாற போகிறான். ஸோ டெத்தும் ஆகிடுவான். அதனால அவர் வந்து இங்கேருந்து ஓடு, நீ வந்து இல்லைனா செத்துருவன்னு சொல்லிட்டு கபான் வந்து ஹஜூருதீனை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு ஹஜூருதீன் என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே செத்தே ஆனாலும் பரவாயில்ல, இங்கே லோக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா லோக்கியை தான் பரம எதிரியாக பார்க்குறான். பட் லோக்கி வந்து இருப்பான், அவன் வந்து பவர்ஃபுல்ங்கிறது அவனுக்கு தெரியும். ஸ்டில் நான் செத்தாலும் ஈமோவை டிஃபீட் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே வந்து ஹஜூருதீன் வந்து சொல்கிறான். இதை கேட்குறப்பவே செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஹஜூருதீன் வந்து ஒரு சைடு வந்து டீமன் ஆரா வந்து அவனை அஃபெக்ட் பண்ணிடுச்சு, அவன் என்னகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கியுமே அங்கே வர்றான். லோக்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம லூஃபியுமே வர்றான். லூஃபி வந்து எப்படி வர்றான்னா, அவன் வந்து ஹீல் ஆகிட்டான். அவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஹீல் ஆகிட்டு வந்து லூஃபி வர்றான். ஆக்சுவலாக இங்கே தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கியர் ஃபெயில் லூஃபி வந்து இருக்கான்ல, அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்டில் ஹீல் ஆகிற மாதிரி கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும்.
திரும்பவும் ஃபுட்டு சாப்பிட்டு வர்றான் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஹீலிங் எபிலிட்டி கொடுத்தா லூஃபிக்கு வந்து இன்னும் செம்மையாக இருக்கும் ஃபுட்டு இல்லாமல். ஸோ 3 பேருமே வந்து நிற்கிறாங்க. இந்த இதை பார்க்குறப்ப தான் எனக்கு ஆர்லாங் பார்க்கோட வாக்கு இருக்கு இல்லையா, அது வந்து மைண்டுக்கு வந்தது. ஸோ இப்போ அப்படியே அந்த 3 பேர் நிற்கிற ஃப்ரேமோட ஆர்லாங் பார்க்கில் ஒரு ஓஎஸ்டி வரும்ல, அதை இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மரண மாதம் இருக்குன்னு சொல்லிட்டு. 3 பேரும் வந்து ஒன்றா நிற்கிறாங்க. 3 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஈமு மேலே வந்து போடுறாங்க. ஸோ இது வரைக்கும் தான் ப்ரீவியூவில் வந்து வந்திருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன், லூஃபியை இன்னொருத்தவங்க சேவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. லூஃபி தான் இனிமேல் மற்றவங்கள சேவ் பண்ணணும். அவன் அந்த இடத்துக்கு போயிட்டான், மற்றவங்களுக்கான பிரச்சனையும் லூஃபி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பட் கபான் வந்து லாஸ்ட்டாக வந்து ரொம்ப போல்டாகவே வேறு மாதிரி லூஃபி கிட்ட வந்து அதை சொல்லிட்டாரு. இப்போதைக்கு லூஃபி இருக்கான்ல, அவனை சேவ் பண்ண அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அப்படிலாம் கிடையாது. லூஃபியே அவனை வந்து சேவ் பண்ணிக்குவான். அவன் டெத் ஆக போகிறான், அப்போ காப்பாற்ற வராங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. கைடோவிலே அதெல்லாம் தாண்டி வந்துட்டான். ஸோ ஈமு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இனிமேல் லூஃபி தான் பவர்ஃபுல்லாகி ஈமுவை வின் பண்ணணும். ஸோ அது வந்து தெரியுது. கண்டிப்பாக லூஃபியோட பவரை இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இயர் 5 லூஃபி இருக்கான்ல, அவனுக்கே ஒரு ஐகானிக்கான மொமெண்ட் வந்து வந்தது. அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் மரண மாதம் தான் இருக்க போகுது. அதுக்குன்னு தனியாக ஓஎஸ்டிலாம் வந்துன்னு வச்சுக்கிங்களே, இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரிவியூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல்லையும் ஜாயின் பண்ணிவிடுங்க.